பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம். நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட பண வரவுகள் வரக்கூடிய நேரம். நீண்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாமே சிறப்பா இருக்கு, எல்லா கிரகமும் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள். வாழ்க்கையில நீண்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாமே சிறப்பா இருக்கு, எல்லா கிரகமும் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, குரு 2ல் இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிறப்பு. அதில் மகுடம் சேர்க்கும் விதமாக அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 12லேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகோண பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம், பணம் வருமானம் வரக்கூடிய நேரம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட பண வரவுகள் வரக்கூடிய நேரம். அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இப்போ ரிஷபராசியாக இருக்கீங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அந்த பணம் எல்லாம் வசூல் ஆகக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அந்த புதிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் கிடைக்கலாம், வெளிநாட்டில் கிடைக்கலாம். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ ரிஷபராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு பணம் பொருளாதாரம் பிரச்சனை இருக்குது, இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் ஆசையாக இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க, சில பேர் அங்கேயும் வேலை போயிடுச்சு செஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து வேறு ஏதாவது இடமாற்றம் பண்ண முடியுமா? இல்லை சார் நான் இங்கே வந்து செட்டில் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார், 15 வருஷம் ஆச்சு சார், இனிமேலாம் மாற முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் அங்கேயே வேற ஒரு ஸ்டேட், வேற ஒரு ஊருக்கு போய் முதல்ல வேலையை தேடுங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பழைய மாதிரி உங்கள் ஊர்லேயே நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வரும். முதல்ல கொஞ்சம் நீங்கள் பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்க, அதுக்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. பண்ணிட்டீங்கன்னா வெளிநாட்டிலையுமே எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதேமாதிரி வெளிநாட்டில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்குலாம் மேஷராசி என்பவர்களுக்கு, ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இப்போ கணவன் மனைவியும் சேர்ந்து பேசி, அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். காதலில் ஏதாவது தோல்விகள் இருக்குன்னா காதல் அதெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம். காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சுற்றுலா, வெளியில் போய் வெளியூர் போய் வெளியே எங்கேயாவது போய் சந்தோஷமாக சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பெலாம் வரும். அது வந்து கோவில் பிரயாணம்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூர் போகலாம் அந்த டூர் போகலான்னு சொல்லி கடைசியில் டூர் போகக்கூடிய நேரம்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்குது, அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. அதுவுமே உங்களோட வாழ்க்கையை மாற்றும். நிறைய பேருக்கு புதுசாக பார்ட்னர்னும் போது பார்த்திங்கன்னா தொழில் பார்ட்னர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு நீங்கள் தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். இல்லை பணம் உங்களுக்கு தருவேன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கான உங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அது முக்கியமாக வெளிநாட்டிலேருந்து சில பேர்லாம் யாராவது கொடுப்பாங்க உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் யாராவது தராங்கன்னா அதுக்கெல்லாம் முயற்சிகள் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வரன் தேடுறீங்க அப்படின்னா வெளியூர் வரனா ஒரு 40 நாள் மட்டும் தேடி பாருங்கள், வெளிநாட்டு வரனா தேடி பாருங்கள். அந்த மாதிரி கிடைப்பதற்கான அமைப்பு இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த 40 நாட்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய பேர் கணவரை விட்டுட்டு மனைவியை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், வேலைக்காக தொழிலுக்காக ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம், அவங்களாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளையும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு 40 நாள் சிறப்பாக இருக்குது. இந்த 40 நாள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். அதற்கான அமைப்புகள்
இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் போட்டித் தேர்வுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பது யாரெல்லாம் இருக்கீங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், யூபிஎஸ்சியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ், இல்லை நீங்கள் வெளிநாடு போகணும் ஒரு ஜிஆர்இ எழுதுறீங்க, டோஃபல் எழுதுறீங்க, இல்லை ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, அதெல்லாம் இந்த 40 நாளில் ஷெடியூல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். திருப்பி சொல்கிறேன், ரிஷபராசியாக இருக்கீங்க அப்படின்னா நேரம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமும் நேரம் சரியில்லை சார், எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதம் தான் பார்த்துக்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை தடுக்குது, அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது தான் நடக்கும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து செய்து கொள்வது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அது உடல் ரீதியான பாதிப்புலாம் இருக்கலாம், இல்லை குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், வேறு ஏதாவது நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் வரும், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது சிறப்பு. எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது என்ன நோய் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு 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 பயிற்சி. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்த நிலை செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைக்கு தந்தால் போல் தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் திசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.